கன்னி ராசிக்காரர்களே, இந்த வருடம் உங்களுக்கானது மெதுவாக மாறும் வருடம். ஒரே நாள்ல எல்லாமே தலைகீழா மாறாது. ஆனா ஒவ்வொரு மாசமும் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். அத நீங்க கவனிச்சா, இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வருடமா மாறும். ஜனவரி மாதம் இந்த மாதம் உங்களுக்கு மனசு ரொம்ப பாரமாக இருக்கும். வெளிய சிரிச்சாலும், உள்ளுக்குள்ள ஏதோ குறை இருக்கிறது மாதிரி தோணும். வேலையில கூட நம்ம எஃபர்ட் யாருக்கும் தெரியலன்னு நினைப்பீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கே கோவம் வரும். இந்த மாதத்துல முக்கியமானது அவசர முடிவு எடுக்காதது. பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சா நிறைய பிரச்சனை தவிர்க்கலாம். பண விஷயத்துல சேமிக்கணும்னு நினைப்பு வரும். ஆனா செலவுகளும் கூடவே வரும். பிப்ரவரி மாதம் இந்த மாதம் ஜனவரியை விட கொஞ்சம் லைட்டா இருக்கும். உங்க மேல நம்பிக்கை கொஞ்சம் திரும்ப வரும். வேலை இடத்துல யாரோ ஒருத்தர் உங்க திறமையை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு பெரிய பூஸ்ட் தரும். பழைய நண்பர்களோட தொடர்பு திரும்ப ஆரம்பிக்கும். காதல் விஷயத்துல இருப்பவங்களுக்கு மனசு திறந்து பேசுற வாய்ப்பு வரும். இந்த மாதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயம், எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. மார்ச் மாதம் இந்த மாதம் முடிவுகளை விட எடுக்க வேண்டிய மாதம். வேலை மாற்றம், பொறுப்பு அதிகரிப்பு, இல்லாட்டி வாழ்க்கை பாதை பற்றிய சிந்தனை அதிகமாகும். சிலர் நம்ம வாழ்க்கை இதுக்காக தானான்னு கேள்வி கேட்பீங்க. பண விஷயத்துல ஒரு சின்ன முன்னேற்றம் இருக்கும். ஆனா அதே நேரம் செலவும் இருக்கும். இந்த மாதம் முக்கியமா கவனிக்க வேண்டியது உங்க உடல்நலம். சோர்வு அலட்சியம் பண்ணாதீங்க. ஏப்ரல் மாதம் இந்த மாதம் உங்களுக்கு தெளிவு தருவ மாதம். கடந்த 3 மாதங்களா இருந்த குழப்பம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறையும். வேலையில உங்க பொசிஷன் ஸ்ட்ராங் ஆகும். குடும்பத்தில உங்க பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். காதல் விஷயத்துல சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் பேசித்து தீர்க்க முடியும். இந்த மாதம் உங்களுக்கு சொல்லித் தரும் பாடம், அமைதியா இருந்தாலும் நீங்க பலசாலி தான். மே மாதம் இந்த மாதம் உங்களுக்கு வேகம் அதிகமாகும். இதை செய்யணும், அதை மாற்றணும் நிறைய திட்டங்கள் மனசுக்குள்ள ஓடும். வேலை விஷயத்துல புதுசா ஏதாவது ஆரம்பிக்க நல்ல காலம். சிலருக்கு பயணம் சம்பந்தமான வாய்ப்பு வரும். குடும்பத்துல சந்தோஷமான செய்தி கேட்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு தேவையானது பொறுமை. எல்லாம் உடனே நடக்கணும்னு எதிர்பார்த்தா ஏமாற்றம் வரும். ஜூன் மாதம் இந்த மாதம் உணர்ச்சிகள் அதிகமா இருக்கும். யாராவது ஒரு வார்த்தை பேசினாலே மனசு பாதிக்கப்படும். காதல் வாழ்க்கையில இருப்பவங்க சின்ன சின்ன சண்டைகளை பெருசாக்காதீங்க. வேலை இடத்துல உங்களுக்கு அதிக பொறுப்பு வரும். அதனால மன அழுத்தம் கூடும். ஆனா இதே மாதம் உங்களை மென்டலி ஸ்ட்ராங் ஆக்கும். இந்த மாதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது எல்லா போராட்டமும் தோல்வி கிடையாது. ஜூலை மாதம் இந்த மாதம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களை சில்லண்டா அவசட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ உங்க பக்கம் வருவாங்க. வேலை விஷயத்துல நல்ல பேர் கிடைக்கும். பண வரவு மெதுவா மேம்படும். குடும்பத்துல பெரியவங்களோட பேச்சு முக்கியமாகும். இந்த மாதம் உங்களுக்கு சொல்ற விஷயம், தனியா எல்லாம் சுமக்க வேண்டாம். ஆகஸ்ட் மாதம் இந்த மாதம் உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான உண்மை புரியும். எல்லாருக்காகவும் வாழ்ந்துட்டு நாம நம்மள மறந்துட்டோம்னு தோணும். சிலர் தங்களுக்காக நேரம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. வேலை விஷயத்துல மாற்றம் வரும். அது நல்லதா கெட்டதா தெரிய சில நாள் ஆகும். ஆனா நீங்க பயப்பட தேவையில்லை. இந்த மாதம் உங்களுக்கு தேவையானது தைரியம். செப்டம்பர் மாதம் இந்த மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல மாதம். உங்க முடிவுகள் சரியா போக ஆரம்பிக்கும். வேலையில நிலைத்தன்மை வரும். காதல் விஷயத்துல உறவு இன்னும் ஆழமாகும். திருமணமானவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். பண விஷயத்துல கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். இந்த மாதம் சொல்ற விஷயம், நீங்க நினைக்கிறத விட நீங்க மதிப்புள்ளவர் தான். அக்டோபர் மாதம் இந்த மாதம் சோதனை மாதம். எல்லாம் சரியா போகுதுன்னு நினைக்கும் போது சின்ன தடைகள் வரும். வேலை இடத்தில் அரசியல் மாதிரி விஷயங்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம். ஆனா நீங்க அமைதியா இருந்தா அதுல இருந்து வெளியே வர முடியும். இந்த மாதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது எல்லா யுத்தமும் நேருக்கு நேர் போய் தான் ஜெயிக்கணும்னு இல்லை. நவம்பர் மாதம் இந்த மாதம் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். கடந்த மாத சிக்கல்கள் தீர ஆரம்பிக்கும். வேலை விஷயத்துல உங்க நிலை தெளிவாகும். குடும்பத்தோட நேரம் செலவழிக்க வாய்ப்பு கிடைக்கும். காதல் விஷயத்துல நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த மாதம் சொல்லும் விஷயம், அமைதிதான் பெரிய பலம். டிசம்பர் மாதம் இந்த மாதம் முழு வருடத்தையும் திரும்பி பார்க்க வைக்கும்.
நாம இவ்வளவு தூரம் வந்திருக்கோமா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். வேலை, பணம், உறவு எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் ஆகும். புதிய வருஷத்துக்கு ஒரு நம்பிக்கையோட நுழைவீங்க. இந்த மாதம் உங்களுக்கு சொல்ற விஷயம் நீங்க தோற்றதே இல்லை, சற்று தாமதமா ஜெயிச்சிருக்கீங்க. கன்னி ராசிக்காரர்களே, இந்த வருடம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் ஒண்ணுதான். அதாவது மௌனம் பலவீனம் இல்லை, அது ஒரு சக்தி. கன்னி ராசிக்காரர்களே, பரிகாரம் என்னாலே நமக்கு உடனே பூஜை, மந்திரம், விரதம் நினைவுக்கு வரும். ஆனா உண்மையில கன்னி ராசிக்காரர்களுக்கு வேலை செய்யற பரிகாரம் ரொம்ப சிம்பிள். அது கோவிலுக்குள்ள மட்டும் இல்ல, உங்க தினசரி வாழ்க்கைக்குள்ள தான் இருக்கு. நீங்க எல்லாத்தையும் சரியா செய்யணும்னு நினைக்கிறவங்க. அதனால தான் வாழ்க்கை சின்ன சின்ன விஷயங்களால கூட உங்களை அதிகமா சோதிக்கும். பரிகாரம் என்றது அந்த சோதனைகளை சமாளிக்க உங்க மனசை தயார்படுத்துற ஒரு வழி. கன்னி ராசிக்காரர்கள் முதல்ல செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்று இருக்கு. அது உங்களால மெதுவா தொடங்குறது. எழுந்த உடனே போன், கவலை, யோசனைன்னு ஓடாம ஒரு 2 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து இன்னைக்கு எல்லாம் நிதானமா நடக்கணும் அந்த மனசுக்குள்ள சொல்லிக்கிற பழக்கம். இதை நீங்க ஒரு வாரம் தொடர்ச்சியா பண்ணினாலே தேவையில்லாத பிரச்சனைகள் தானா குறையும். அடுத்த முக்கியமான பரிகாரம் உங்க பேச்சு. கன்னி ராசிக்காரர்கள் மனசுக்குள்ள நிறைய சேமிச்சு வைப்பாங்க, வெளியே பேச மாட்டாங்க. ஒரு நாள் அது வெடிச்சு தேவையில்லாத வார்த்தையா வெளியே வரும். இதுக்கான பரிகாரம் ரொம்ப சிம்பிள். வாரத்துல ஒரு நாள் யாராவது ஒருத்தர்கிட்ட மனசு திறந்து பேசணும். அது நண்பரா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற ஒருத்தரா இருக்கலாம். பேசுறது தப்பே இல்லை, மனசு லைட்டா ஆகிறதே பெரிய பரிகாரம். கன்னி ராசிக்காரர்களுக்கு பண விஷயத்துல நிறைய தடைகள் வர காரணம் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுல வைக்கணும் நினைக்கிற பழக்கம். பரிகாரம் என்னன்னா, மாதத்துல ஒரு முறை நீங்க உங்களுக்காக ஒரு சின்ன செலவு பண்ணணும். அது பெரிய பொருளா இருக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு சந்தோஷம் தர்ற ஏதாவது ஒண்ணு. இதை கில்ட் இல்லாம செய்யணும். இதை செய்ய ஆரம்பிச்சா பண ஓட்டம் மெதுவா சரியாகும். உறவுகளுக்கான பரிகாரம் கன்னி ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாருக்கும் உதவி செய்வீங்க, ஆனா உங்களுக்கு உதவி வேணும்னா கேட்க மாட்டீங்க. இதை மாற்றணும். ஒரு சின்ன விஷயம்னாலும் நான் இதை தனியா பண்ண முடியலன்னு சொல்ல பழகணும். இந்த பழக்கம் வந்தாலே வாழ்க்கையில ஆதரவு தானா வரும். கன்னி ராசிக்காரர்களுக்கு உடல் சோர்வு ரொம்ப சீக்கிரம் வரும். அதுக்கு காரணம் உடம்பு இல்ல, மனசு. பரிகாரம் என்னன்னா, தினமும் கொஞ்ச நேரம் தனியா இருக்கிறது. யாரும் பேசாத, போன் இல்லாத, சத்தம் இல்லாத நேரம். அந்த நேரத்துல உங்களை நீங்களே கவனிச்சா போதும். இதை நீங்க தவற விடாதீங்க. இது உங்க சக்தியை திரும்ப கொடுக்கிற பரிகாரம். இன்னொரு முக்கியமான பரிகாரம் இருக்கு. அது பழைய விஷயங்களை மனசுல சேர்த்து வைக்காதது. கன்னி ராசிக்காரங்கள் இது பழைய வார்த்தை, பழைய காயம், பழைய தோல்வி எல்லாத்தையும் மனசுக்குள்ள சேமிச்சு வைப்பாங்க. மாதத்துல ஒரு நாள்ல அந்த நினைவுகளை நினைச்சு இது முடிஞ்சதுன்னு மனசுக்குள்ள சொல்லிவிடணும். இது சின்ன விஷயம்னு நினைக்காதீங்க, இதுதான் பெரிய பரிகாரம். வேலை விஷயத்துல கன்னி ராசிக்காரர்கள் பெர்ஃபெக்ஷன் தேடி தாமதம் பண்ணுவாங்க. இதுக்கான பரிகாரம் என்னன்னா, 100% வேண்டாம், 70% போதும் என்ற மனநிலை. எல்லாமே பெர்ஃபெக்ட் ஆகணும்னு நினைச்சா வாய்ப்புகள் கை நழுவும். இதை நீங்க ஏற்றுக்கிட்டாலே வேலை தடைகள் குறையும். காதல் வாழ்க்கையில பரிகாரம் என்னன்னா, சந்தேகம் குறைக்கிறது. உங்க மனசுல ஓடுற கதைகள் எல்லாம் உண்மை கிடையாது. நேரா கேட்கிற பழக்கம் வந்தாலே பாதி பிரச்சனை தீரும். மௌனம் எல்லா நேரமும் நல்லது இல்லை, சில நேரம் பேசுறதே பரிகாரம். கன்னி ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை முழுக்க ஒரு விஷயம் நடக்கும். எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க, ஆனா நீங்க யாரையும் தேடி போக மாட்டீங்க. இதை சின்ன அளவுல மாற்றணும். நீங்க யாரையாவது முதல்ல தொடர்பு பண்ணினா வாழ்க்கை உங்களை இன்னும் எளிதா ஏற்றுக்கொள்ளும். வாரத்தில் ஒரு நாள், குறிப்பா புதன்கிழமை, விநாயகர் கோவிலுக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல, வீட்டில் ஒரு நிமிஷம் அமைதியா உட்காந்து கடந்த வாரத்தில் எங்கெல்லாம் தடை வந்துச்சு, எங்க முடிவு தள்ளி போச்சுன்னு நினைச்சு பாருங்க. அந்த இடத்துல தான் விநாயகர் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிப்பார். அடுத்த முறை இதை எப்படி வேற மாதிரி செய்யலாம் என்று உங்க மனசுக்குள்ள பதில் வரும்.
பணம் சம்பந்தமான தடைகளுக்கு விநாயகர் பரிகாரம் ரொம்ப சிம்பிள். கன்னி ராசிக்காரர்கள் பணத்தை புடிச்சு வைக்க தெரிஞ்சவங்க. ஆனா அதை சூழலை விட மறந்துடுவாங்க. மாதத்துல ஒரு நாள் விநாயகரை நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு முடிஞ்ச அளவில் யாருக்காவது உதவி செய்யுங்க. அது பணமா இருக்கணும் அவசியம் இல்லை. உதவி மனசுதான் முக்கியம். இதை நீங்க தொடர்ச்சியா பண்ணினா பண ஓட்டம் மெதுவா சரியாகும். இந்த எல்லா பரிகாரங்களுக்கும் அடிப்படை ஒன்றுதான். அதுவும் உங்களை நீங்க குறை சொல்லாதது. நான் இப்படிதான் சொல்லி உங்களை தாழ்த்திக்காதீங்க. கன்னி ராசிக்காரர்கள் மெதுவா வளருவாங்க, ஆனா வேரோட வளருவாங்க. உங்க நேரம் வரும்போது யாராலும் உங்களை அசைக்க முடியாது. இந்த பரிகாரங்களை நீங்க ஒரு நாள் ஒரு வாரம் இல்ல, மெதுவா வாழ்க்கையோட சேர்த்துக்கிட்டா போதும். இதுதான் கன்னி ராசிக்காரர்களுக்கான உண்மையான சக்தி வாய்ந்த பரிகாரம். கன்னி ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கை தடை இல்லாத வாழ்க்கை கிடையாது. ஆனா அந்த தடைகளை தாண்டுற பொறுமை உங்களுக்கு தான் அதிகம். அமாவாசை நாளை பத்தி சொல்லணும்னா இது பயப்பட வேண்டிய நாள் கிடையாது. ஆனா கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த நாள்ல நினைவுகள் அதிகமா மேல வரும். பழைய தோல்வி, பழைய வார்த்தைகள் எல்லாம் திரும்ப மனசுக்குள்ள ஓடும். அந்த மனநிலையில நல்ல விஷயங்களை தொடங்கினா சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்க முடியாது. அதனால அமாவாசை நாள்ல புதிய தொடக்கத்தை விட பழைய விஷயங்களை முடிக்கிறது நல்லது. கன்னி ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமான அவாய்ட் டேன்னா வெளியில இருக்கிற நாளை விட உங்க மனசு சோர்ந்து இருக்கிற நாள் தான். சரியான தூக்கம் இல்லாத நாள், அதிக கோபம் இருக்கிற நாள், அல்லது என்ன நடக்குதுன்றது தெரியாத குழப்ப நாள். அந்த நாள்ல நல்ல விஷயங்களை ஆரம்பிச்சா அது நல்ல விஷயமா இருந்தாலும் உங்க மனசு அதை ரசிக்க விடாது. அதனாலதான் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு கோல்டன் ரூல். மனசு அமைதியா இல்லாத நாள்ல நல்ல விஷயங்களை தள்ளி வைக்க தெரிஞ்சவங்க தான் வாழ்க்கையில முன்னேறுவாங்க. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மனசு தொட்டிருந்தா ஆஸ்ட்ரோ ஜென்ஸி சேனலுக்கு ஆதரவு கொடுங்க.